வந்திருக்கோண்டா, வாங்க வெளியே. உன் தலைவனை வர சொல், தலைவனை வர சொல். கோடை மாதிரி பேடியை போல நாங்கள் இங்க போராட்டத்துல கும்பலுக்கு முட்டுகை போடுவியா? நான் சொல்லிட்டு வா, நான் சொல்லிட்டு வா, நாங்க பாக்குறோம். நீ உண்மையாலுமே யோக்கியனா இருந்தா சீமான், நான் சொல்லிட்டு தேதி சொல்லிட்டு வா, அன்னைக்கு நாம் கையாளுறோம். நீ என் வீட்டை முற்றுகிட்டு வரலையே, அந்த ரிலையன்ஸ் அந்த கடையில பக்கத்துல ஒரு சலூன் கடையில போய் முற்றுகிட்டீங்க. அவன் திராவிட மயிரெல்லாம் வா வெட்டி விடுறேன். என்ன நீ முற்றுகிடுற? முற்றுகை நீ முற்றுகை முற்றுகை. தமிழன் மரபு கோட்டையை முற்றுகிடுறது, திராவிட மரபு வீட்டை முற்றுகிடுறது. போன பயந்து ஓடிடுன்னு நினைக்கிறேன். நீ என்ன பண்றது? அவர் பிடல் காஸ்ட் சேகுவாரா, பெரும்படை என்ன தம்பி? இவர் தான் சொல்லியிருக்காரு, பெரியாரை அதிகப்படியா உலகத்திலே விமர்சித்த கட்சி திமுக தான். காணொலி அனுப்பட்டா தம்பி? ஏப்பா நீ எனக்கு முன்னாடி பேசியிருக்கப்பா, நான் ரொம்ப பின்னாடி பேசுறேன். மதிமாறன் ஒருத்தர் இருக்காரு தம்பி, அவர் வந்து இந்த பெரியாருடைய பெருந்தொண்டர். என்ன பேச்சு பேசியிருக்காரு? அது இருக்கட்டும், என்ன பேச்சு? இந்தி எதிர்ப்புங்கிறீங்க. முதல்ல தமிழ்நாட்டில் இந்தி பள்ளிக்கூடத்தை திறந்தது யாரு? அவரே பேசியிருக்காரு. இது எங்க தாத்தா திருவிக்காவும் சொல்றாரு, இந்தி பள்ளிக்கூடம் திறந்தது இந்த பெரியார் தான், அந்த விழாவுக்கு நானும் போனேன் கர்மம்ன்றாரு. காங்கிரஸ் கட்சியில் இருந்தனால கூப்பிட்டாங்க, நானும் போய் பங்கேற்றேன்னு எழுதியிருக்காரு. நாங்க வந்து எதையும் ஆதாரம் இல்லாம பேசுறோம். இதுக்கெல்லாம் கேட்காம அதுக்கு காட்டு, அதுக்கு காட்டு அப்படின்னு. பொய்யுக்கெல்லாம் வந்து பதில் சொல்ல முடியாது. சீமான் அவர் சொன்ன பெரியாருக்கு மீதான அவதூறுக்கு ஆதாரத்தை இதுவரைக்கும் கொடுக்க முடியல. இவ்வளோ வியாக்கியானமா பேசக்கூடிய சீமான் ஆதாரத்தை கொடுங்க சார், எங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆதாரத்தை கொடுக்காம இப்படி வளர்ச்சி பேசிட்டே இருந்தா, தமிழ்நாட்டுல நீங்க சொன்ன அவதூறுக்கு நேரடியாக நீங்க ஆதாரத்தோடு பொது வழியில விவாதத்துக்கு வாங்க. மக்கள் மத்தியில நான் இத்தனை கேட்டிருக்கேன்ல, இவ்வளவு கேட்கிறேன்ல பெரியாரை பத்தி, அதுக்கு ஏதாவது ஆதாரம் கேட்டீங்களா? 1000 குற்றச்சாட்டு இருக்கு, அது கேட்காம அதுக்கு மட்டும் கேட்கிறேன். ஏன் கேட்குறீங்க? நான் ஆதாரத்தை உரிய நேரத்துல சொல்றேன். நான் சொல்றேன், நீங்க வழக்க போட்டீங்க, நீங்க நிறுத்துவீல்ல, அங்க சொல்றேன், காட்டுறேன். இந்த பாருங்க, இவ்வளவு ஆதாரத்தை இவ்வளவு பேர் பேசியிருக்காங்க. இவ்வளவு பேர் பேசும்போது வராத கோபம் நான் பேசும்போது ஏன் வருது? ஏன் வருது? அதை நீங்க பெரியாரியவாதிகள்கிட்ட தான் கேட்கணும். இவ்வளவு பிரச்சனைக்கு இத்தனை பேர் திரண்டு வர்ற பெரியாரியவாதிகள் எந்த மக்கள் பிரச்சனைக்கு நின்னாங்க? டங்ஸ்டனுக்கா, இல்லை ஸ்டெர்லைட், அணு உலை, மீத்தேன், ஈத்தேன், ஏதாவது சொல்லுங்க தம்பி. தங்கச்சி ஸ்ரீமதி மரணத்திற்கு, இல்லை எதுக்காவது, எந்த போராட்டத்துக்காவது, இல்லை அண்ணா பல்கலைக்கழக தங்கச்சியினுடைய பாலியல், இல்லை பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை, இல்லை சிப்காடு தொழிற்சாலைகளுக்கு நிலம் பறிப்பு, ஏதாவது இதை பரந்தூர் விண்ணூர்தி நிலையத்துக்கு நிலப்பறிப்பு, எதுக்காவது வந்தாங்களா? தேவையான்னு கேட்குறீங்க. 60 ஆண்டுகளா பெரியாரை வச்சுக்கிட்டு நீங்க காட்டின படம் அது தேவையா? இது தேவையானா? எல்லாமே பெரியார் தானுங்கிற அந்த கருத்து தேவையா? சொல்லுங்க, அது தேவையா? பெரியார் அப்படிங்கிறதுல இவ்வளவு ஒரு வெறிகொண்டு எழுந்து வர பெருமக்கள் என் இனச்சாவுக்கு எங்க பண்ணீங்க? நீங்க 13 வயசு பையனை நெஞ்சில் 5 குண்டு பாய்ச்சி கொன்னு போட்ட போது அந்த படத்தை பார்த்து உலகமே பரிதாபப்பட்டு நிற்கும் போது பதவிக்காக டெல்லியில் நின்னவரோட ஒருத்தருமே கேள்வி கேட்கல. இனத்தை கொன்னவன் கூட நின்றுக்கிட்டு இன்னைக்கு என்ன பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க? இதெல்லாம் திருமூல காந்தி சொல்றாரு, சீமான் வந்து அரசியல் வந்து அப்புறப்பட போறாரு, அவர் வந்து அழிய போறாரு, வரலாற்று சந்திக்காத ஒரு எதிரி வந்து இப்பதான் சந்திக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் அப்புறப்படுத்துறது என்ன? யார் அப்புறப்படுத்த போறது? சரி, இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்புறப்படுத்தாம அப்புறப்படுத்துங்க, தயவு செய்து அப்புறப்படுத்துங்க. அதான் நான் சொல்லிட்டேன்னா அப்புறப்படுத்துங்க. நான் அப்புறப்படுத்த போறேன், அரசியல் அனாதை ஆயிரேன். அதை பல அனாதைகள் சொல்லுது. 32 இயக்கம் சேர்த்து 300 பேரை திரட்டி விட முடியல. ஒரு ஆள் 10 பேரை கூட்டிட்டு வந்தாலே பெரிய எண்ணிக்கை இருந்துருக்கும். உங்களுக்கு பாதுகாப்புக்கு நின்ன காவலர்கள் எண்ணிக்கை தான் அதிகம். என்ன அப்புறம் எங்கிட்ட அப்புறப்படுத்த போறீங்க? என்னத்தை அப்புறப்படுத்துறது? 6 சீட்டு 1/4 சீட்டுக்கு போய் கை கட்டி நிற்கிற நீங்க என்ன கேட்குறீங்க? 234 இடம் ஏன் இடம்? நாடு ஏன் நாடு? எதுக்கு இந்த துணிவு, இந்த திமிரு ஏதாவது இருக்கா? உண்மையான கம்யூனிஸ்டம் என்கிட்ட தான் இருக்கு. இந்த மண்ணில் என் மக்கள் உழைச்சி சிந்துற வேர்வையில் அவன் சிந்தன ரத்தத்தில் செவந்தது எங்கள் கொடி.
உண்மையான கம்யூனிசம், உண்மையான முற்போக்கு, சீர்திருத்தம், சமூக நீதி, பெண்ணிய உரிமை எல்லாம் பிரபாகரன் பிள்ளைகள்ட்ட இருக்கு. நீ சும்மா வெட்டு பேச்சு, வெறும் கூச்சல். எதை நீ செயல்படுத்திருக்க? சமூக நீதினு பேச உனக்கு இருக்கு, சமுக்கால நீதி கூட கிடையாது. சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு துணிவு இருக்கா? சட்டநாதன் அறிக்கை எங்க கிடக்கு? எந்த குப்பையில போட்டிய? என்னன்னா நீங்க யாருன்னு தெரிஞ்சிடும், நாங்க எவ்வளவுன்னு தெரியும். அதானே நாங்க எத்தனை முறை சொல்றோம், நீ எடுத்து கொடுக்காத எண்ணி கொடு, அள்ளி கொடுக்காத அளந்து கொடுன்னு கேட்கிறோம். அதுல என்ன உனக்கு சிரமம்? அது மத்திய அரசு தான் எடுக்கணும்னு. இது வரைக்கும் நீ மத்திய அரசுல இருந்ததில்லை. தொடர்ச்சியா ஒரு மாநில கட்சி 18 ஆண்டுகள் மத்திய அமைச்சரவையில் இருந்த ஒரே கட்சி இந்திய துணைக்கண்டத்திலே திமுக தான். ஐயா மன்மோகன் சிங் ஆட்சியில் 9 ஆண்டு இருந்தீங்க. ஐயா வாஜ்பாய், ஐ.கே. குஜரால், வி.பி. சிங், தேவேகவுடா, இந்த எல்லாரும் ஆட்சியில இருந்தீங்கல்ல. அப்போலாம் எடுக்காம என்ன பண்ணீங்க? சாதி வாரி கணக்கெடுப்பு என்ன பண்ணீங்க? கல்வி மாநில உரிமை அதை பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு எடுத்து கொடுக்கும்போது எங்க இருந்தீங்க? இங்கதான் இருந்தீங்க. அப்ப அத்தனை ஆளும் அமைச்சரவையில் இருக்கும்போது மாநில பட்டியல் கொண்டு வராம என்ன பண்ணீங்க? எல்லாமே அப்படி தேவைன்னா குறவழியை பிடிச்சிங்கன்னா ஐயோன்னு கத்துறது. இதெல்லாம் என்னது இது? ஏன் சாதி வாரி கணக்கெடுப்பு இந்த மாநிலங்கள்லாம் எடுக்கும்போது உச்ச நீதிமன்றமே சொல்லுது மாநிலமே எடுத்துக்கொள்ளலாம், அதுக்கு அதிகாரம் இருக்கு. நீ ஏன் எடுக்கல? சாதி வாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு நல்லா தெரியும், பிஜேபி அரசு எடுக்காது. ஏன்னா சாதி வாரிய வகுப்பு வாரிய இடஒதுக்கீடுக்கு நேரெதிர் கொள்கை கொண்டது அது. அவன் எடுக்க மாட்டான்னு தெரிஞ்சு அவன்கிட்ட சாட்டி விடுறது. ஆளுநர் இஸ்லாமிய சிறைக்கைதிக்கு கையெழுத்து போட மாட்டாருன்னு தெரிஞ்சு ஆளுநர் போடலை, நான் என்ன பண்றது? அப்ப ஆளுநர் போட்டா தான் விடுதலை செய்ய முடியும்னு ஓட்டு கேட்கும்போது பேசியிருக்கணும்ல. அப்பாவி சிறை கைதிகளை, இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்ய எனக்கு வாக்கு செலுத்துங்கன்னு கேட்ட ஆள் யாரு? ஐயா தான். எல்லாமே ஏமாற்று, தெரியாம நடக்கல, திட்டமிட்டு நடந்துருக்கு. அதனாலதான் இந்த வெறி. அதனால சீமான் வந்து திரும்ப திரும்ப போய் பேசுறாரு. மேதகு பிரபாகரனோட இருந்துதான் போய் பேசினாரு. இப்ப பெரியாரை வந்து அவதூறு செய்யறாரு. நீ என் படத்தை நானும் எங்க அண்ணன் இருக்கிறத வெட்டி ஓட்டினேன்றீங்களா? அதுக்கு ஆதாரம் காட்டு, காட்டு. அதான் அவர் வந்து அதான் அவர்கிட்ட நீங்க கேட்கணும், எப்படி செஞ்சீங்க அந்த செஞ்சு காட்டுங்க. கேட்கணும், நீங்க அதை கேட்கணும்ல. தம்பிங்க வாங்க தம்பி, எப்படி வெட்டி ஓட்டுனீங்க தம்பி? ஸ்பெஷல் எடிட்டர் அவரு, சொல்லுங்க. எதையாவது பேசுறது. 15 வருஷமா இந்த படம் இருக்குல்ல, அன்னைக்கெல்லாம் எங்க போய் படுத்திருந்தேன்? இந்த படம் நான் தாங்க எடுத்து கொடுத்தவர், பொய் சொல்றாருன்னு சொல்ல வேண்டியதானே? சரி, வீர மகன் நேருக்கு நேர் அண்ணன் நான் தானே ஒட்டி கொடுத்தேன்னு வருது சொல்லுவா. நாயை கல்ல விட்டு எரிஞ்சின்னு வச்சுக்கிறீங்களா? அது என்ன பண்ண, 4 தெரு அங்கிட்டு போய் நின்று. அதான் இந்த திராவிட நாய் பூரா நேரம் வராது. அங்க நின்றுகிட்டு தெரியாதா உன்னையை பற்றி, நீ அங்கே இது பண்ண. கேட்கிற கேள்விக்கு பதில். புதுசா ஏதாவது நாங்களா இட்டு கட்டி பேசுறோமா? பெரியார் பேசுனதை எழுதுனதை எடுத்து பேசுறோம், அதானே பேசுறோம். இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், தமிழ் மொழியை காப்பாற்றணும், தமிழ் மொழியை அழிய விடக்கூடாது, தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபடணும், தமிழுக்காக உழைக்கணும், தமிழுக்காக உயிரியே கொடுக்கணும்னு பேசுறவன்ட்ட, அந்த பைதிகார கூட்டத்துக்கிட்ட, அவங்க கிட்ட மற்ற மக்கள் எச்சரிக்கையா இருக்கணும். அப்படின்னா அந்த மற்ற மக்கள் யாரு? நாங்க தமிழர் தமிழை பாதுகாக்க பாடுபடுறோம், அதுக்காக போராடுறோம், உழைக்கிறோம், அதுக்காக உயிரையே எங்க முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க. இந்த மற்ற மக்கள் யாரு? மற்ற மக்கள் இவர்கள்ட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும்னா அந்த மற்ற மக்கள் யாரு? இப்ப பெரியார் எந்த மக்களுக்கான தலைவர்? இதுக்கு பதில் இருக்கா? எங்க தாத்தன் ஒருத்தன் கீழப்பழூர் சின்னச்சாமி தீ குளிச்சு செத்தான். அவன் யாரு தெரியுமா? திமுகவில இருந்து மொழிக்காக செத்த ஒரே பெருந்தகை வந்தான். பேரறிஞர் அண்ணா மொழி போராட்டத்திலிருந்து இந்தி எதிர்ப்பு போராட்டத்திலிருந்து நழுவிட்டாருங்கிற கோபத்துல, நம்ம தலைவர் இதை கைவிட்டாருங்கிற கோபத்துல தீ குளிச்சு செத்தான். பெரியார் பெருந்தகை எழுதுனது பத்திரிக்கையில. அவர் என்ன சாதின்னு உங்களுக்கு தெரியுமா? முதல்ல சின்னச்சாமி முதலியார்னு எழுதின பெருமகன் யார் தெரியுமா? சாதி ஒழிப்பு போராளி நம்ம ஐயா தான். எழுதி அவங்க ஆத்தா வாங்கின கடன் தொல்லையில தீ குளிச்சு செத்து போனான்னு பெருமைப்படுத்தி எங்களை. எப்படி என் தங்கச்சி செங்கொடி காதல் தோல்வியில செத்தால அவங்களுக்கு, அதேதான் அவர் எழுதுறாரு. இந்த மொழிக்காக போராடுற வேலையெல்லாம் அவனை 2 கட்டையை வச்சுக்க, இந்த பெட்ரோல் மண்ணெண்ணையை வச்சுக்க, இங்க தீக்குச்சி வச்சு கொளுத்தி விடு, எல்லாம் சரியாயிருவான்னு சொன்ன பெருந்தகை இவர் தான் இந்தி ஒழிப்பு போராளி. அவன் பான நானும் தானே தொடரல. நீ பெரியார் ஆமா பேசின, வழிகாட்டின்னு பேசின.
அது திராவிட சுடுகாட்டுக்கு வழி கூட்டிட்டு போனதுனால நிறுத்தேன். அது சுடுகாடுனா கூட இலக்கண பிழைம்பாங்க, இடுகாட்டு